ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் 7 கிளாஸ் 6th இன்ட்ரொடக்ஷன் வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்ட் 1. இது அதோட கண்டினியூஷன் தான் பார்ட் 2 வீடியோ. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். Simplification of fraction. Simplifying the fraction means reducing the fraction to its lowest form. இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா என்னென்னா அதை எவ்வளோ முடியுமோ நம்மளால் வந்து அந்த ஃப்ராக்ஷன் நம்பரை வந்து சின்னது வந்து பண்ண முடியணும். அதுதான் வந்து சிம்பிளிஃபிகேஷன்னு சொல்கிறது. இந்த சிம்பிளிஃபிகேஷனை நம்ம வேறு ஒரு சென்டென்ஸாக கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, இல்லை லோவஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது எல்லாமே வந்து ஒரே மீனிங் தான் வந்து கொடுக்கும். ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷனை நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து சின்ன நம்பராக வந்து கொண்டு வரணும். அதை நம்ம வந்து எப்படின்னு பார்க்கலாம். Divide numerator and denominator of fraction by common factors till the fraction is lowest form. எக்ஸாம்பிளாக இங்கே ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள், 9/36. இந்த ரெண்டு நம்பருமே வந்து எந்த டேபிளில் வந்து டிவைட் ஆகும்னு பார்க்கணும். டிவைட் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் அவுட் வந்து பண்ணணும். புரியுதுங்களா? இதில் 9 இருக்குது, 36 வந்து இருக்குது. இந்த ரெண்டு நம்பருமே பாருங்கள், 9 and 36 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் வந்து டிவைட் ஆகக்கூடிய நம்பராக, அதுக்கப்புறம் 9 டேபிள்லேயே வந்து டிவைட் ஆகும். பட் நம்ம டேரெக்டாக வந்து 9 டேபிள் போகாமல் ஃபஸ்ட்டு சின்ன நம்பரில் இருந்து அதை வந்து டிவைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த நம்பர் வந்து ஈஸியாக வந்து கிராஸ் அவுட் வந்து ஆகும். இது பாருங்கள், 3 டேபிளில் வந்து போச்சுன்னா 3 3s are 9, 3 1s are 3, 3 2s are 6. இதோட ஆன்சர் என்ன? 3/12. அகெயின் இந்த ரெண்டு நம்பருமே பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். 3 டேபிளில் 3 வந்து எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 1 டைம் வரும். 3 1s are 3 and 3 4s are 12. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து 1/4. ஏன்னா இந்த ரெண்டு நம்பருமே வந்து ஒரே நம்பரால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கிடையாது. இது வந்து ஒன் டேபிளில் மட்டும்தான் வரும், வேறு எந்த ஒரு டேபிள்லையுமே இல்லையா? நீங்கள் இந்த நம்பரால் எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் 1 தான் வரும். இப்போ 4 இருக்குது, 4 பார்த்தீங்கன்னா 2 டேபிள் அண்ட் 4 டேபிளில் வந்து வரும். ரெண்டுமே வெவ்வேறு நம்பர்ஸாக இருக்கிறதுனால இதுதான் வந்து லோவஸ்ட் ஃபார்ம். இதோடு நீங்கள் வந்து ஆன்சரை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். இது நீங்கள் ப்ராப்பராக எழுதும் போது எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 9/36 இருக்குன்னா இது வந்து 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். மேலே நியூமரேட்டர், கீழே டினாமினேட்டர். ரெண்டு நம்பருமே வந்து ஒரே ஃபேக்டர்ஸில் தான் வந்து போகணும். இப்போ இந்த 3 பார்த்தீங்கன்னா இந்த 9ஓட ஃபேக்டர்ஸும் வரும், 36க்கும் ஃபேக்டர்ஸாக வரும். இப்போ இதை வந்து டிவைட் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம்? 3/12 கண்டுபிடிச்சோம். அகைன் இந்த ரெண்டு நம்பருமே பார்த்தீங்கன்னா 3ஆல் தான் டிவைட் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸில் வந்து போட்டு காமிக்கணும். இந்த மாதிரி டிவைட் சைன் போட்டுட்டு 3 வந்து நியூமரேட்டர் அண்ட் 3ஆல் இந்த நம்பர் டினாமினேட்டர் இருக்க நம்பரையும் நம்ம 3ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். இது பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் வந்து 1/4. இதுதான் வந்து லோவஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம், இல்லைனா சிம்பிளிஃபிகேஷன் சொல்லுவோம், சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம், இல்லை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். இதில் இன்னொரு நம்பர் வந்து நம்ம எக்ஸாம்பிளில் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த 20/48 வந்து இருக்குது. இந்த ரெண்டு நம்பருமே பாருங்கள் ஈவன் நம்பராக இருக்குது. ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அது வந்து 2ஆலையும் டிவைட் ஆகும் இந்த நம்பர்ஸ், அண்ட் 4 டேபிள்லேயும் வந்து இந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும். இப்போ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2ஆல் வந்து எடுத்துக்கலாம். 2ஆல் டிவைட் ஆகுதா? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இப்போ நீங்கள் வந்து 2 டேபிளில் இந்த நம்பரை வந்து டிவைட் வந்து பண்ணணும். 2 1s are 2, இந்த 0 அப்படி வந்துடும். ஓகே, 20 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 10 வந்து வரும், ஏன்னா 2 10s are 20. 2 டேபிளில் வந்துட்டு 4 வந்து 2 டைம்ஸ் வருமா? இப்போ நீங்கள் இந்த நம்பரை 48 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 2s are 4 and 2 4s are 8. அகெயின் இந்த நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அகெயின் 2 வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 டேபிளில் 10 வந்து எத்தனை டைம்ஸ் வந்து டிவைட் ஆகும் அப்படின்னா 5 டைம்ஸ். 2 5s are 10. அதுக்கப்புறம் 2 1s are 2, 2 2s are 4, 12. இந்த ரெண்டு நம்பருமே பாருங்கள், இது வந்து 5 டேபிளில் மட்டும்தான் போகும். இது வந்து 2 and 3 4 6 இந்த மாதிரி டேபிளில் வந்து வரக்கூடிய நம்பர். ரெண்டுமே வந்து வேறு வேறு நம்பர்ஸில் வந்து டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்போது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5/12 தான் வந்து ஃபைனல் ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களா? சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னால் எப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ராக்ஷன் நம்பரை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை வந்து சின்னது பண்ணி கொண்டு வந்து நிறுத்தணும். இதுக்கு நெக்ஸ்ட்டு கம்பேரிங் அண்ட் ஆர்டரிங் ஃப்ராக்ஷன்ஸ். Since their denominators are same, we only need to compare numerals. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் மேலே இருக்க நியூமரேட்டர் தான் வந்து பார்க்கணும். இந்த நியூமரேட்டரில் வந்து எது வந்து பெரிய நம்பரோ அதுதான் வந்து கிரேட்டராக இருக்கும், அதுதான் வந்து கம்பேரிங். அப்போ இது வந்து கிரேட்டர் சைன் இன் கேஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுட்டிங்கன்னா இது வந்து ஆன்சராக இருக்கும்.
இதே வந்து உங்களுக்கு ஸ்மாலர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆரோ வந்து இப்படி ரிட்டர்ன் பண்ணி காமிக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. இதே வந்து அடுத்தது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் லைக் ஃப்ராக்ஷனில். லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து லைக் ஃப்ராக்ஷன். சர்க்கிள் தி ஸ்மாலஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன் இன் திஸ் குரூப். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது. லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்க நம்பர்ஸ் வந்து த்ரூ அவுட் வந்து சேமாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கம்பேர் பண்ணி காமிக்கணும். இப்போ இதில் வந்து எது பெருசு எது சின்னதுன்னு உங்களுக்கு தெரியும். டினாமினேட்டரில் சேமாக இருக்குது, நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய பெரிய நம்பர் எதுவோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரும். அதுதான் வந்து கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர். இதே வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் பாருங்கள், எல்லாத்தோட சின்ன நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். இதுதான் வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸில் வந்து கம்பேர் பண்ணுறது. இதே வந்து ஆர்டராக வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸில் வந்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா எப்படி எழுதுறது? அரேஞ்ச் தி ஃபாலோவிங் இன் அசெண்டிங் ஆர்டர். இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து எழுதணும். அசெண்டிங் ஆர்டர்னால் சின்னதில் இருந்து பெருசுக்கு வந்து போகணும். இப்போ கீழே வந்து பாருங்கள் எல்லாமே வந்து சேமாக இருக்குது. ஏன்னா இது நம்ம பார்க்குறது எல்லாமே லைக் ஃப்ராக்ஷன்ஸ். லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னா டினாமினேட்டரில் வந்து சேமாக வந்து இருக்கும் நம்பர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர் வரும். செகண்ட் இது ஏன்னா இந்த 1ஓட 7 வந்து பெருசு. அடுத்தது 7ஓட 8 வந்து பெருசு. இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து காமிக்கிறது. இதே அவங்க வந்து டிசெண்டிங் ஆர்டரில் கேட்டாங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணி எழுதிடணும். இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறது உண்டு. அதனால தான் இந்த டாப்பிக்கை நான் வந்து இந்த இன்ட்ரொடக்ஷனில் வந்து கவர் அப் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து கம்பேர் ஆஃப் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம எப்படி பார்ப்போம்? சின்ஸ் தேர் டினாமினேட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், யூஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டெக்னிக் டு கம்பேர். இப்போ அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா கீழே இருக்க டினாமினேட்டர்ஸ் வந்து வேறு நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ இந்த மாதிரி 2 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3/5, 5/7. இந்த மாதிரி தான் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து வரும். ஏன்னா கீழே இருக்க 2 டினாமினேட்டருமே வந்து வேறையாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 7ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த 5ஐ இதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இதை வந்து நம்ம சொல்லுவோம். நான் தனியாக எழுதி இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். 7 × 3 ஏன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 21, இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 வந்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ண முடியும் எது வந்து கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 25 தான் 21ஓட கிரேட்டராக இருக்கும். இப்போ இதுதான் வந்து கிரேட்டர் நம்பர். நீங்கள் இதில் வந்து நீங்கள் கிரேட்டர் வந்து போடக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஃப்ராக்ஷன் எது வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ஃப்ராக்ஷன் நம்பர் எடுத்ததுக்கப்புறம் தான் கிரேட்டரோ இல்லை ஸ்மாலர் சைன் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதே வந்து ஆர்டரிங் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அரேஞ்ச் தி ஃபாலோவிங் இன் அசெண்டிங் ஆர்டர். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுவீங்க? அசெண்டிங் நம்பர்ஸ்னாலே நமக்கு சின்னதில் இருந்து பெருசுக்கு போவோமா? இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து சேமாக வந்து இருக்குது. கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் வேறையாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எது? 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 வந்து வரும். அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 8. புரியுதுங்களா? இப்போ 4 வந்து ஃபஸ்ட்டு வருமா? அதோட கிரேட்டர் நம்பர் எது? 5. 5ஓட கிரேட்டர் எது? 7. 7ஓட கிரேட்டர் வந்து 8. இப்போ நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா எது வந்து ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு? 3/4 ஃபஸ்ட்டு வரும். தென் அதுக்கப்புறம் 3/5, 3, 7, 3, 8. இதுதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். இது வந்து அசெண்டிங் ஆர்டர். இதே வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வந்து கொஷின் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி பண்ணுவீங்க? அப்படியே வந்து ரிவர்ஸ் வந்து பண்ணிக்கணும். டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, எப்படி? ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் வருமா? 3/8 வந்து வரும். தென் அதுக்கப்புறம் 3/7 வரும். அப்புறம் 3/5 வரும். அப்புறமா 3/4 வந்து வரும். இதுதான் வந்து டிசெண்டிங் ஆர்டரோட ஆன்சர். இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் இல்லை எக்ஸசைஸில் கொஷின் வந்துச்சுன்னா இப்படி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். அடுத்த டாபிக் பார்த்துக்கலாம். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ஹவு டு ஆட் அண்ட் சப்ராக்ட் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ லைக் ஃப்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி வந்து சப்ராக்ட் பண்ணணும்னு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைக் ஃப்ராக்ஷனை வந்து ஆடிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் நியூமரேட்டர்ஸ், தி டினாமினேட்டர்ஸ் ரிமைன் தி சேம். மேலே இருக்க நியூமரேட்டர் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து த்ரூ அவுட் வந்து சேமாக தான் வரும். இந்த சம் வந்து எண்ட் ஆகும் போது. இப்போ 6/75 கொடுத்துருக்காங்க, 8/75 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பர்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். 6 + 8
கீழே இருக்க டினாமினேட்டர் பாருங்கள் 75 75. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், காமனாக ஒரே 75 நீங்கள் வந்து அதை செஞ்சுக்கணும். மேலே இருக்க இந்த 6 + 8 பார்த்தீங்கன்னா 14 ஆகிடும். கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து 75. இதுதான் வந்து ஆன்சர். இன்கேஸ் இது வந்து நீங்கள் நியூமரேட்டரில் வந்து 15 வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக பண்ணியிருக்கலாம். எப்படி அப்படின்னா 15/75 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே பாருங்கள் 15ஆலேயே வந்து டிவைட் ஆகும், இல்லைனா 5 டேபிளால் வந்து டிவைட் ஆகும். 5 டேபிளில் 15 வந்து 3 டைம்ஸ் வரும். 75 பாருங்கள் 1 அதுக்கப்புறம் 5 15 டைம்ஸ் வந்து இந்த 75 வந்து 5 டேபிளில் வந்து போகும். இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். ரெடியூசிவ் ஃப்ராக்ஷன் டு இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்கேஸ் அதை வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும்னா அதையும் நம்ம வந்து பண்ணணும். புரியுதுங்களா? இன்கேஸ் இந்த மாதிரி வரலை, ஒரே நம்பரில் வந்து டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வந்து வரலை அப்படின்னா அதோட இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஸ்டெப் இருந்துச்சோ இதோட வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? அகெயின் இது வந்து 3/15. இது ரெண்டுமே பாருங்கள் 3 டேபிளில் வந்து டிவைட் ஆகக்கூடிய நம்பர். 3 1s are 3, 3 5s are 15. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சராக இருக்கும். இன்கேஸ் இந்த இடத்துல 15 வந்துருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 14 தான் வந்துச்சு. இது வந்து வேறு டேபிளில் வந்து டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இது பார்த்திங்கன்னா இன்னொரு டேபிளில் வந்து டிவைட் ஆகும். ரெண்டுமே வந்து வேறு டேபிளில் வந்து டிவைட் ஆகிறதுனால இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக பண்ணியிருக்க முடியாது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது சப்ராக்ஷன் ஆஃப் லைக் ஃப்ராக்ஷன்ஸ், அதையும் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ராக்ட் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணுறது? லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் கீழே வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது லைக் ஃப்ராக்ஷனா? இப்போ மேலே இருக்க நம்பர் மட்டும்தான் நம்ம வந்து சப்ராக்ட் வந்து பண்ணணும். 18 - 9 இந்த மாதிரி ஸ்லாஷ் வந்து போட்டுட்டோம். 27 வந்து டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர். 18லேருந்து 9 மைனஸ் பண்ணிங்கன்னா 9 வந்து வந்திருக்கு. 27 வந்து அதோட கீழே இருக்க டினாமினேட்டர் நம்பர். இப்போ இந்த 9ம் இந்த 27ம் ஒரே டேபிளில் வந்து டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 9 and 27 பார்த்தீங்கன்னா ஒன்று 3 டேபிள்லையும் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் 9 டேபிள்லையும் வந்து டிவைட் வந்து ஆகும். டேரெக்டாக நம்ம 9 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 9 1s are 9, 9 3s are 27, 1/3 வந்து வந்திருக்கும். இதுதான் வந்து லோவஸ்ட் ஃபார்மாக நம்ம வந்து கன்வெர்ட் வந்து பண்ணுறது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லோவஸ்ட் ஃபார்மாக மட்டும்தான் நீங்கள் ஃபைனல் ஆன்சர் வந்து கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இங்கே வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறதை ட்ரை பண்ணாதீங்க. இன்கேஸ் ரெண்டு நம்பருமே வந்து ஒரே டேபிளில் டிவைட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் லோவஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வந்துருங்க. அடுத்தது வந்து அன்லைக் ஃப்ராக்ஷனை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஆட் பண்ணுவோன்னு பாருங்கள். அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா டினாமினேட்டரில் வந்து வேறு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸாக. ஆட் ஃப்ராக்ஷன்ஸ் 1/2 and 1/6. இப்போ இது வந்து கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இந்த ரெண்டு நம்பர்ஸுமே கீழே இருக்க டினாமினேட்டர்ஸ் வந்து வேறு இருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம வந்து எல்சிஎம் வந்து எடுப்போம். இது பாருங்கள் 2 அதுக்கப்புறம் 6ஓட எல்சிஎம் வந்து எடுக்கணுமா. 2 வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். 2 டேபிளில் 2ம் வரும், அதுக்கப்புறம் 6ம் வந்து வரும். எல்லாத்தோட கம்மியான நம்பரில் இருந்து தான் நம்ம வந்து எல்சிஎம் வந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ 2 டேபிளில் 2 வந்து 1 டைம் வந்து வரும். 2 1s are 2. 6 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 2 3s are 6. அகைன் இப்போ பாருங்கள் இது வந்து 1, இங்கே வந்து 3. இப்போ இந்த 3 வந்து 3 டேபிளில் மட்டும்தானே போகும். இப்போ 3 வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். 1 வந்து வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து சால்வ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது டேரெக்டாக அந்த 1 அப்படியே கீழே வந்துடணும். 3 டேபிளில் 3 வந்து 1 டைம் வரும். 3 1s are 3. இப்போ 2 into 3 இந்த ஃபேக்டர்ஸ் ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். இப்போ இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6. இது மாதிரி அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும் போது நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சம்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ எல்சிஎம் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 6 வந்து கண்டுபிடிச்சோமா. இது வந்து ஃபேக்டர்ஸ், இது வந்து எல்சிஎம். கன்வெர்ட் தேம் இன்டு லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ இந்த அன்லைக்லேருந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸாக மாற்றணுமா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன்ஸை ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸாக வந்து மாற்றணும். மேக் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் டினாமினேட்டர் 6. இப்போ டினாமினேட்டர் 6 இங்கே இருக்கா. இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணணும். இப்போது 1/2ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த நம்பர் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். 1/2 வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? 2 and 3. ஃபஸ்ட்டு இந்த 3 வந்து எடுத்து டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரில் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணுறோம். 1 3s are 3, 2 3s are 6. புரியுதுங்களா? எப்படி நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பண்ணணும், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸாக எப்படி பண்ணணும் அப்படின்னா 6 வர மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணணும். அடுத்தது ஏன்னா எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சதும் 6 தான். அந்த 6 தான் நமக்கு வந்து நியூமரேட்டரில் வந்து வர மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1/6 இருக்கா. இதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்த ஃபேக்டர் வந்து 2. மேலே நியூமரேட்டர், கீழே டினாமினேட்டர் ரெண்டு நம்பருமே வந்து 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 1 2s are 2, 6 2s are 12. ஓகேங்களா? இப்போ அகெயின் இதை வந்து நீங்கள் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுங்கள். 2 டேபிளில் 2 வந்து 1 டைம் வரும்.
2 ones are 2 and 6 time வந்து 12 வந்து வரும். 2 6 are 12. 1 upon 6 வந்து வந்துருச்சா? 1 time 6 time. இப்போ பாருங்கள் ரெண்டு நம்பர்ஸுமே நமக்கு வந்து ஒரே மாதிரியான நம்பர்ஸ் வந்து கிடச்சிருச்சா? ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 3/6 வந்து கிடச்சிருக்கு. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 1/6 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி லைக் ஃப்ராக்ஷன்ஸில் என்ன பண்ணோம்? சேம் அதே ப்ரொசீஜர். மேலே இருக்க நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கணும் 4, கீழே இருக்க நம்பர் வந்து 6. இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு 3 + 1 upon 6. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு நம்பர் பாருங்கள் 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். 2 2s are 4, 2 3s are 6. ஆன்சர் வந்து 2/3 தான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அன்லைக் ஃப்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். லைக் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸாக நம்ம வந்து மாற்றணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு நம்பராக வந்து நம்ம வந்து ஆடிங் வந்து பண்ணி பார்க்கலாம். இது வந்து அன்லைக் ஃப்ராக்ஷன். பட் நம்பர் நான் பாருங்கள் வேறு வந்து எடுக்காமல் சேமாக எடுத்திருக்கேன். லைக் ஃப்ராக்ஷனோட நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து 25ஆக வந்து மாற்றிக்கலாம். இப்போ டோட்டலாக வந்து ஆன்சரே வந்து வேறையாக வந்து மாறும். இது வந்து நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். எந்த நம்பருக்கு? 20 and 25க்கு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் லைக் ஃப்ராக்ஷனாக வந்து மாற்றணும். இப்போ ரெண்டு நம்பருமே பாருங்கள் 20 and 25 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தோட சின்ன நம்பர் வந்து எடுக்கணும். ஏன்னா 20 வந்து 5 டேபிள்லேயும் போகும், அதுக்கப்புறம் 4 டேபிள்லேயும் வரும், அதுக்கப்புறம் 2 டேபிள்லேயும் வரும். ஃபஸ்ட்டு 2 டேபிள் எடுத்துக்கலாம். 2 டேபிளில் 2 வந்து 1 டைம் வரும், இந்த 0 அப்படி வரும். 2 டேபிளில் 20 வந்து 10 டைம்ஸ் வந்து வரும். 2 டேபிளில் 25 வந்து வராது. ஆஸ் இட் இஸ் கீழே அந்த நம்பர் கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து 10ஐயும் 2 டேபிளால் டிவைட் பண்ணுங்கள். 2 5s are 10. அகெயின் 25 அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ வந்து 5 டேபிளால் டிவைட் பண்ணுங்கள். 5ல் 5 வந்து 1 டைம் வரும். 5 1s are 5. 5 டேபிளில் 25 வந்து 5 டைம்ஸ் வரும். 5 5s are 25. அகெயின் இது வந்து 5 டேபிளில் தான் நீங்கள் வந்து எல்சிஎம் வந்து எடுக்கணும். இந்த 1 வந்து சால்வ் பண்ணி முடிச்சிட்டோமா? 5 டேபிளில் 5 வந்து 1 டைம் வரும். 5 1s are 5. ப்ராடக்ட் பாருங்கள். 2 × 2 × 5 × 5. 2 2s are 4. 4 5s are 20. 20 5s are 100. இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 100. அப்போ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸும் நம்ம வந்து இதால் தான் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணணும். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது? 5/20 வந்து இருக்குது. இங்கே என்ன நம்பர் வந்திருக்கணும்? 5/20 நீங்கள் எதால் வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 வந்து வருமா? மேலேயும் அதே நம்பரால் மல்டிப்ளை வந்து பண்ணணும். 5 5s are 25. 20 × 5 100. அடுத்த நம்பர் என்ன இருந்துச்சு? 4/25. 4/25 கூட எந்த நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 வந்து வரணும்? கீழே டினாமினேட்டரில் 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 வரும். ஏன்னா 25 4s are 100. மேலேயும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். 4 4s are 16. 25 4s are 100. இப்போ அடுத்தது வந்து காமனாக வந்து எழுதிக்கங்க. 25/100 + 16/100. இப்போ நம்ம அன்லைக் ஃப்ராக்ஷனில் இருந்து லைக் ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிட்டோம். இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? 25 + 16/100. இப்போ நீங்கள் இது வந்து ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 25 + 16 வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 41 வந்து வரும். 6 + 5 11. 11க்கு 1 ரிமைன் 1. 1 + 2 3. 3 + 1 4. ஓகே, upon 100. இப்போ இதை பாருங்கள். இந்த 41ம் 100ம் வந்து வேறு டேபிளில் தான் போகும். இதே இன்கேஸ் வந்து 40 இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 10ஆல் டிவைட் ஆகிருக்கும், 5ஆல் டிவைட் ஆகிருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி டிவைட் ஆகும். பட் இங்கே வந்து 41 இருக்கிறதுனால இது வந்து வேறு டேபிளில் டிவைட் ஆகும், இது வந்து வேறு டேபிள். அப்போ இதுதான் வந்து இதோட ஆன்சராக வந்து இருக்கும். அடுத்தது இதில் வந்து சப்ராக்ட் வந்து எப்படி வந்து அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை வந்து பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. நான் ஏன் வந்து இந்த இன்ட்ரொடக்ஷனை வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸசைஸில் வந்து ஃபுல்லாகவே கொஷின்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பேசிக்காக இந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து நல்லா தரவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஷின்ஸை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்ஸாக நான் வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். சரி, இப்போ இதோட வந்து சப்ராக்ஷன் வந்து பார்த்துக்கலாம். சப்ராக்ஷனுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். இன்கேஸ் அன்லைக் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். எது அப்படின்னா லைக் ஃப்ராக்ஷனாக வந்து மாற்றணும். இப்போ 5 அதுக்கப்புறம் இங்கே 10. இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 10 தான் வந்து வந்திருக்கும். இந்த 10 வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பர்ஸுமே நம்ம வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸாக வந்து மாற்றணும். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸாக மாற்றுறோம் அப்படின்னா இப்போ இந்த நம்பர் 10 வந்து வர மாதிரி இருக்கணும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்லேயும் ஒரே நம்பரால் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை வந்து பண்ணியிருக்கணும். இப்போ நவ் மேக் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் டினாமினேட்டர் 10. ஓகேங்களா? இந்த டினாமினேட்டர் 10 இது வந்து நம்ம வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சோம்.
இந்த எல்சிஎம்மை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த நம்பர்ஸை வந்து நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸை வந்து கன்வெர்ட் வந்து பண்ண போகிறோம். இப்போ 18/5 வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர். இப்போ இந்த நம்பர் கூட எந்த நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 10 ஆகும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணதான். ஏன்னா 5 2s are 10. அதுதான் இங்கே வந்து பண்ணியிருக்கேன். கீழே நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்க நியூமரேட்டரும் 2ஆல் தான் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணணும். ஒரே நம்பர் மட்டும்தான் இருக்கணும், வேறு வேறு நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ 18 2s are 36. அடுத்தது என்ன நம்பர்? 9/10. இங்கே 10 மட்டும்தான் இருக்கா, இங்கேயும் 10. ரெண்டுமே பாருங்கள் சேம் டினாமினேட்டர் வந்து வந்துடுச்சு. இன்கேஸ் இதை நான் வந்து இன்னமும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 9/10 10ஓட நீங்கள் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சரும் 10ஆக வரும்? 1 தானே. அப்போது 1. அதுதான் நான் டேரெக்டாக வந்து 9/10ன்னே போட்டேன். 9 1s are 9, 10 1s are 10. புரியுதுங்களா? இப்போ 36/10 மைனஸ் 9/10. கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து சேமாக வந்துடுச்சு, அதை கீழே எழுதியாச்சு. 36 மைனஸ் 9, ஏன்னா மேலே இருக்க நியூமரேட்டர் வந்து தனியாக எடுத்து எழுதியாச்சு. 36லேருந்து 9 மைனஸ் பண்ணிங்கன்னா 27 வரும். கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து சேமாக வந்து வரும். அன்லைக் ஃப்ராக்ஷனை நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அன்லைக் சப்ராக்ஷனில் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து வராது. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் மட்டும்தான் ஆன்சர்ஸாக உங்களுக்கு வந்து வரும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா மேலே இருக்க நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரோட வந்து பெருசாக வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து கன்வெர்ட் வந்து பண்ணணும். புரியுதுங்களா? இதை வந்து நம்ம இதோட வந்து ஸ்டாப் பண்ணி எழுதக்கூடாது, சப்ராக்ஷனில் மட்டும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக மாற்றி அதுக்கப்புறம் அன்லைக் ஃப்ராக்ஷனாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றணும். இன்கேஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்ற முடியாத நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணி ஃப்ராக்ஷன்ஸாக கொண்டு வந்து எழுதணும். எப்படி? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸாக. வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து இதாக வரும். 2 10s are 20, 20 + 7 27, 27/10. புரியுதுங்களா? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு ப்ரீவியஸ்லி நான் வந்து இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரெண்டு நம்பரையும் வந்து ஆட் வந்து பண்ணணும். 2 10s are 20, 20 + 7 27/10. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது எப்பவுமே வந்து கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து சேமாக தான் வரும், மாறவே மாறாது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 7ஓட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.